ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஒரே ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு குடும்பத்துக்கு சைட் டிஷ் பண்ண போகிறேன். இந்த ஒரு வாழைக்காய் இருந்தால் போதும், சூப்பரான சைட் டிஷ் இருக்கும். இது நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இது வாழைக்காவை தோல் சீவிட்டு துருவி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு, 4 லவங்கம், 4 பட்டை, ஏலக்காய் போடலை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போடுங்க. தேவைக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அவ்வளோதான். இது கடலைப்பருப்பு ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காய் நம்ம தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு துருவி வச்சுக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணி வேக வைக்கலாம். நம்ம வேக வச்சு தான் அரைக்க போகிறோம். இந்த வாழைக்காய் வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதால அரைப்படாது. அதனால தான் நான் துருவி போட்டுக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டு வேக வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. துருவி போட்டிங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் வாழைக்காய். சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் துருவிட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு வாழைக்காயெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, லவங்கம், பட்டை, அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு வாழைக்காய்க்கு ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு, ஒரு 100 கிராம் அளவுக்கு, 100 கிராம் கொஞ்சம் கம்மியாக கூட போடுங்க, பரவாயில்ல. பாருங்கள், எல்லாமே போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். 1.5 டம்ளராக அந்த கடலைப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றி வரணும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காவும் போட்டுக்கலாம். வாழைக்காய் துருவும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கூட சைடாக வரும், அது அப்படியே போட்டுக்கோங்க. இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு முழுசாக போடலைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுக்கு சோம்புத்தூள் கொஞ்சமாக நான் போடுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு நான் தேங்காய் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் கடைசியாக போடுறதையே நான் மறந்துட்டேன், உங்களுக்கு காட்டவும் இல்லை. கடைசியாக ஒரு சின்ன பீஸ் தேங்காய் போட்டுக்கலாம். நான் 1.5 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன் மொத்தமாகவே. உங்களுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் கொஞ்சமாக மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. அது வீடியோவில் விழலை. ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பாருங்கள், தேங்காய் சின்ன பீஸ் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காயும் இது கூட அரைக்கும் போது அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காவை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் இதை போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படும். பாருங்கள், இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பும் நல்லா வெந்திருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு 10 நிமிஷம் வச்சுருந்தேன், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஆறட்டும். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாகவே போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அரைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் பெரிய ஜாரில் போட்டிங்கனாலும் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா தான் அரைப்படும் நல்லா. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஷாமியா செஞ்சு எடுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசை தவா வச்சுட்டேன். தோசை தவாவில் தான் இது சூப்பராக வரும். நல்லா மேலே நல்லா கலராக கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள், சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு நம்ம வந்து கையில் தட்ட முடியாது, அப்படியே தோசை தவாலேயே வச்சுட்டு தட்டலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தட்ட தெரியலன்னா பிளாஸ்டிக் கவரில் தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் நான். அப்புறம் பத்தலைன்னா தேவையான கொஞ்சம் மேலே போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கையில் தொட்டு தண்ணி தொட்டு அப்புறம் ரவுண்டு வட்டம் இந்த பால்ஸ் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். பாருங்க, தோசை தவால எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா கருகி போயிடும். ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் விட்டு வேகும். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க, வளவளப்பு தன்மையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி போடுங்க. பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. எண்ணெய் பத்தலைன்னா மேலே ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக. இதே மாதிரி எல்லாமே திருப்பி போட்டுடலாம். உடையாமல் பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ஷாமியா வந்து வேகிற வரைக்கும் கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக தான் இருக்கும். வெந்தப்புறம் நல்லா ஹார்ட் ஆகிடும். பாருங்கள், மறுபடியும் நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். இது வந்து நல்லா ஸ்லோ ஃபயர்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் கலர்லேயே இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் 2 சைடும் எண்ணெய் பத்தலைன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு நல்லா திருப்பி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இந்த ஷாமியா ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஈடு எடுத்துடலாம், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் இதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சொல்கிற வரைக்குமே யாருக்குமே தெரியாது இது நான்வெஜ் தான் நினைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக ஏதாவது சைட் டிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் வச்சு பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு நிறையவே வரும் இது. இப்போ பாருங்கள், இதை எடுத்துடுறேன். ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் கூட பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஷாமியா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட மாவு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இதையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் 4 பேர் ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு கரெக்டாக மத்தியானத்துக்கு சைட் டிஷ் கரெக்டாக வரும். பாருங்கள், அவ்வளோதான். இதையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த ஷாமியா. இந்த ரசம் சாதம், சாம்பார் சாதத்தை கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.